ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி லைஃப் வித் மில்லட்ஸ். ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன ரெசிபி அப்படின்னா ராகி ரொட்டி. ஆனால் சாதாரணமாக எல்லா வீட்லேயும் செய்கிறது தானே, நீங்கள் என்ன புதுசாக செய்ய போகிறீங்க அப்படின்னு நினைக்கலாம். கொஞ்சம் வித்தியாசமாக செய்ய போகிறேன். கொஞ்சம் ஆயில் விட்டுருக்கேங்க. அதோட இப்போ நம்ம 1/4 கிலோ ராகி மாவு எடுத்துருக்கோம். அதனால் 100 சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறோம். 100 கிராம் சின்ன வெங்காயம், அதோட நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நான் செய்ய போகிறேன். நிறைய வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும், அதுவும் சின்ன வெங்காயம் போட்டால் தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். கொத்தமல்லி தலைகள் இதோட போடணும், பட் கொத்தமல்லி தலைகள் ஆர்டர் போட்டே வரவே இல்லை. ஸோ அதனால் கொத்தமல்லி தலைகள் இல்லாமல் செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு வதங்கின உடனே ஒரு கையளவுக்கு முருங்கைக்கீரை போட்டுக்கலாம். உங்கள் விருப்பம் நான் எவ்வளோனாலும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? போட்டால் எவ்வளோக்கு எவ்வளோ போடுறீங்களோ அந்த அளவுக்கு மனமும் சுவையும் இதில் கூடுதலாக இருக்கும். நல்லா வதக்கி இதிலேயே முருங்கைக்கீரை வந்துடணும். நல்ல முருங்கைக்கீரை வந்த உடனே நல்லா 1/4 கிலோ கேப்ப மாவை அது உள்ளே போட்டுக்கலாம். போட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. இந்த அளவுக்கு நம்ம நல்லா கிண்டி எடுத்துக்கிட்டோம். எதுக்காக அப்படின்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், இல்லைனா முறன்னு இருக்கும், விற்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அதை தவிர்க்கிறதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறோம். அப்புறமா இன்னும் கொஞ்சம் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் சூடான உடனே கடலைப்பருப்பு மட்டும் போட்டுக்கலாம். அதை வறுத்து அந்த மாவோடு நம்ம தட்டிக்க போகிறோம். இல்லை இப்படி தனித்தனியாக எங்களுக்கு செய்ய பிடிக்கல அப்படின்னா நம்ம முதல்ல ஆயில் விட்டு வெங்காயம் போட்டோம்ல, அப்போவே கடலைப்பருப்பையும் போட்டுட்டு அது நல்லா பொரிஞ்சு சவப்புத்ததுக்கப்புறம் நீங்கள் வெங்காயம்லாம் போட்டுக்கோங்க. ஆனால் மாவை பிசையும் போது தனியாக 1 ஸ்பூன் எண்ணெய் விடணும். நான் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி வறுத்துட்டு இந்த எண்ணெயவே நான் அது உள்ளே ஊற்றி கிண்டிட்டு ஆறுனதுக்கப்புறம் நல்லா உப்பு போட்டு நம்ம கிண்டுறோம் பார்த்தீங்களா. இப்போ அப்போல்லாம் உப்பு போடக்கூடாது, போட்டோன்னா அங்கங்கே சரியாக மிஸ் ஆகாமல் இருக்கும். அதனால் கடைசியாக எல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி தெளித்து நம்ம அதை உப்பு போட்டு கிளறணும். அது நல்லா செவக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறலாம். செவந்துடுச்சு. இப்போ நம்ம கடலைப்பருப்பை மட்டும் எடுத்து அது உள்ளே போட்டுக்கலாம். எண்ணெய் இருக்கட்டும். நம்ம பிசைஞ்சு முடிச்சுட்டு கடைசியாக சப்பாத்தி மாவில் கடைசி நம்ம எண்ணெய் ஊற்றுவோம்ல, அது மாதிரி ஊற்றணும். ஓரளவு மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம கை வச்சு பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். கை வச்சு பிசைகிறோம் பாருங்களா, அந்த பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த ஆயிலை அதில் ஊற்றிக்கலாம். அது நல்லா ஒழுங்காக பிசைஞ்சு வரும், கோதுமை மாவு மாதிரி வரும். சூப்பராக பிசைஞ்சாச்சு. இனி எந்த சைஸில் நீங்கள் போடணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இலை இருந்துச்சு அப்படின்னா வாழை இலையில வச்சு உருட்டி அப்படியே கல்லில் போட்டிங்கன்னா எடுக்கிறதுக்கு பிகினஸாக இருந்தால் அந்த மாதிரி பயன்படுத்துங்க. அப்படியே அந்த இலையில தட்டிட்டு இலையை அப்படியே தோசைக்கல்லில் போட்டுட்டு தன்னால் அந்த இலை அப்படி கிளம்பி வரும், அந்த மாதிரி போடுங்க. பட் இப்போ இலை இல்லை வீட்டில், அதனால் கல்லை நான் ஹீட் பண்ணியிருக்கேன். கல்லில் டைரெக்டாக நான் தட்ட போகிறேன். பிகினர்ஸ் கண்டிப்பாக அப்படி பண்ணாதீங்க, ஹீட் உங்களால் பொறுக்க முடியாது, சரிங்களா? வச்சுட்டு தட்ட கொஞ்சம் சிரமமாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் இப்படியே தட்டிட்டேன். இதே இலைன்னா உங்ககிட்ட காமிச்சிருந்துருப்பேன். இது ஏன்னா இந்த மாதிரி தட்டும்போது கை சுடு ஒன்று, ரெண்டாவது இந்த மாதிரி ஒரு மாதிரி கீரல் விழுந்துக்கிட்டே இருக்கும், அதை கொஞ்சம் சரி பண்ணி தட்டணும், அதனால் அவங்கக்கிட்ட காமிக்கலை. நல்லா சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ஒரு தேங்காய் சட்னி வச்சுருக்கேன், அது இதை விட அட்டகாசமாக இருக்கும். ஒரு அரை முறி தேங்காய் எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக ஒரு 4 ஸ்பூன் கிட்ட பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு வத்தல், ஒரு 3-4 மிளகாய், அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சோண்டு புளி, கொஞ்சம் பூண்டு, அப்புறம் ஒரு உப்பு போட்டு நல்லா அரைச்சி 1-2 அரைச்சிக்கணும். ஒரு 80% அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் தாளிக்கும் போது கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வத்தல், அதுக்கப்புறம் கருவேப்பிலை எல்லாமே போட்டு நீங்கள் தாளித்து கொட்டினீங்கன்னா இந்த தேங்காய் வாயில் கடிப்படுற மாதிரி தான் அரைச்சிருக்கணும். அதுவும் இதுவும் நல்ல காம்பினேஷன் இருக்கும். இப்போ நான் எண்ணெய் விட்டெல்லாம் சுடலைங்க, ஏன்னா நம்ம எண்ணெய் விட்டு பிசைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதனால் இது சாஃப்டாக இருக்கும். ஆனால் நல்லா 2 தடவை இந்த பக்கம் திருப்பி போட்டிருக்கேன், திருப்பி இந்த பக்கம் திருப்பி போடுவேன். அப்படி ஒரு 2 நிமிஷம், அப்படி 2 நிமிஷம் நல்லா வேக வைக்கணும். அப்போ தான் இல்லை சரியாக நீங்கள் வேக வைக்கலைன்னா வயிற்றுக்கு ஒத்துக்காது இல்லையா, அதனால் இந்த பக்கம் திருப்பி போட்டு அப்புறம் இந்த பக்கம் திருப்பி போட்டு அப்படி நல்லா திருப்பி இப்படி அமைக்கி வேக வச்சு சாப்பிடுங்க. ஸ்நாக்ஸ் மாதிரியே சும்மா போகும்போது வரலாம் செஞ்சு வச்சு சாப்பிட்டுக்கலாம். இல்லை நீங்கள் ஈவினிங் சாப்பிட்லாம், டின்னருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ கூட சாப்பிடலாங்க. நாங்கள் இன்றைக்கி காலையில்
என்ன சொல்கிறது, தூயமல்லி அரிசியும் மீன் குழம்பும் வச்சு சாப்பிட்டோம். ஸோ மத்தியானம் அந்தளவுக்கு ஹெவியாக வேண்டாம், லைட்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த ராகி ரொட்டிக்கு இறங்கிட்டோங்க. பாருங்கள், பார்க்கவே அப்படி செவந்து எப்படி வந்திருக்கு, எல்லாம் உள்ளே போட்ட அந்த வெங்காயம்லாம் பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இங்கே பாருங்க, அட்டகாசமாக வந்து தேங்காய் சட்னி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் இப்போ சாப்பிட போகிறேன். பாருங்க, செமையாக இருக்குதுல்ல. கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கொத்தமல்லி வந்து நான் போடாமல் செய்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக போட்டு செய்யுங்க. எவ்வளோ முருங்கைக்கீரை போடுறீங்களோ அந்த அளவுக்கு கொத்தமல்லியை பொடிசாக கட் பண்ணி போடுங்க, சரிங்களா? இன்னும் சுவை கூடுதலாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சாப்பிட போகிறேன். நீங்களும் வாங்க சாப்பிடலாம். ரெண்டோட காம்பினேஷன் பார்த்தீங்களா, நல்லா சாஃப்டாக இருக்கும், முறுமுறுன்னு. மனம் செம்மையாக இருக்குதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சாப்பிட்ற உணவுகளுக்கு நீங்கள் மாற பழகுங்க, சுவையாக செய்ய பழகுங்க. அப்படி செய்யும்போது உங்களுக்கு வந்து இது பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஆரோக்கிய வாழ்வுக்குள்ளே வந்துடலாம். ஓகேங்களா? பாய். எல்லோரும் ஆரோக்கியமாய் வாழ்வோம். யாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெறுக.